தமது இன்னுயிரை ஈகம் செய்த அன்பு தங்கை செங்குடிக்கு முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நேற்று என்னால் இங்கே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க இயலவில்லை. அதற்காக எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாள் நான் கடலூர் மாவட்டம், நாகை மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். நேற்று சென்னைக்கு நான் வந்து சேருகிற போதே மணி 8க்கு மேலாகிவிட்டது. அங்கே ஒரு விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சி, இறுதிச் சுற்று நிகழ்ச்சி கலந்து கொண்டு அவர்களுக்கு பரிசளித்துவிட்டு புறப்பட இயலாத நிலை. 12 மணிக்கு மேலாகிவிட்டது. ஆகவே நள்ளிரவுக்கு மேல் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், நாளை எந்நேரமாவது நான் வருகிறேன் என்று தோழர் மகேஷ் அவர்களிடத்திலே சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்று நான் செங்கொடியின் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும் மக்கள் மன்றத்தை சார்ந்த அன்பு தோழர்களின் அன்பு கட்டளைக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு நான் பல நிகழ்ச்சிகளில், பல பணிகளில் இருந்தாலும் கூட தள்ளி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். செங்குடிக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியது, அவரை நினைவு கூற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. மக்கள் மன்றம் அழைத்துதான் வர வேண்டும் என்றில்லை, தன்னியல்பாக வர கடமைப்பட்டவன் நான். நேற்று கொளத்தூர் பகுதியில் நம்முடைய இயக்கத்தின் சார்பில் செங்கொடியின் திருவுருவப் படத்தை வைத்து விடுதலை சிறுத்தைகள் அஞ்சலி செலுத்தினார்கள். நான் வர இயலவில்லை. ஆனாலும் கூட செங்குடியின் நினைவோடுதான் அந்த விளையாட்டு திடலில் அமர்ந்திருந்தேன். செங்குடி இறந்த செய்தி 5 ஆண்டுகளுக்கு முன்பு மறைமலை நகரில் நான் ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருந்த போது அதை முடித்த அடுத்த பொழுதில் கிடைத்தது. மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு. மரண தண்டனை கூடாது என்பதற்காக ஒரு மாநாடு நாம் நடத்தி கொண்டிருந்த போதுதான் மரண தண்டனை கூடாது என்று மரணத்தை தழுவினார் நம்முடைய செங்கொடி அவர்கள். அந்த ஒரே நாளில் தான் அது நிகழ்ந்தது. மாநாட்டை முடித்துக் கொண்டு நான் சென்னைக்கு போகவில்லை, நேராக காஞ்சிபுரம் தான் வந்தேன். செங்குடியின் தியாகம் என்பது போற்றுதலுக்குரியது. 3 பேர் உயிரை காக்க வேண்டும். அந்த 3 பேருடைய உயிர் எவ்வளவு முக்கியம் என்று நாம் போராடினோமோ, அந்த போராட்ட களத்தில் செங்குடியின் உயிரை நாம் இழந்துவிட்டோம். இதுவும் ஒரு உயிர்தான். ஆனால் இன்றைக்கு அவருடைய கனவு நனவாகிவிட்டது. செங்கொடிக்கு இது தெரியாது. அவருடைய போராட்டம் வென்றுவிட்டது. 3 பேருடைய உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது. இனி 3 பேருக்கு தூக்கு இல்லை. அவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக அது குறைக்கப்பட்டு விட்டது. இந்த மாற்றம் செங்கொடிக்கு தெரியாது. அவருடைய போராட்டம் வீணாகவில்லை, அவருடைய தியாகம் வீணாகவில்லை. அந்த வகையில் அவர் வெற்றி பெற்று விட்டார் தன்னுடைய போராட்டத்தில் என்றுதான் இந்த நேரத்தில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். அவருடைய ஈகத்தை போற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய மக்கள் மன்ற தோழர்கள் மகேஷ் உள்ளிட்ட அனைவரும் அந்த அன்பு தங்கைக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு நினைவிடத்தை எழுப்பி ஆண்டுதோறும் தமிழ் உணர்வாளர்களை அழைத்து அந்த அன்பு தங்கைக்கு வீர வணக்கம் செலுத்துகிற
கடமையை ஆற்றி வருவதை எண்ணி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். மக்கள் மன்றத்தை சார்ந்த அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன். நம்முடைய விடுதலை போராட்ட களத்தில் தியாகங்களை போற்ற வேண்டும் என்பது விடுதலை புலிகளின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். ஒவ்வொரு நாளும் யுத்த முனையில் நின்று கொண்டிருக்கிற அண்ணன் பிரபாகரன் அவர்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு வீர மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிற புலிகளோடு களமாடிக் கொண்டிருக்கிற அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அந்த தோழர்களை எவ்வளவு சிறப்பான மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு சிறப்பான மரியாதையோடு அடக்கம் செய்து ஒவ்வொருவருடைய கல்லறையையும் மாவீரர் துயிலும் இல்லம் என்கிற பெயரில் உலகில் எந்த நாட்டிலும் எந்த விடுதலை போராட்ட களத்திலும் இல்லாத வகையில் களப்பலியான அந்த மாவீரர்களின் கல்லறை தோட்டத்தை மாவீரர் துயிலும் இல்லமாக பராமரித்து வந்தார். 2002 2004 ஈழம் செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். அண்ணன் பிரபாகரன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு தனிமையில் பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். அது என் பிறவி பயன் என்று நான் பெருமைப்படுகிறேன். என் பொது வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் அதை கருதுகிறேன். ஒவ்வொரு முறையும் என்னை அவர் மார்போடு ஆறத் தழுவி எனக்கு அவர் ஊட்டிய அந்த ஊக்கம் அல்லது ஒரு ஆறுதல் இன்னும் எனக்கு உயிர்ப்போடு இருக்கிறது. எவ்வளவு இடர்கள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் தைரியமாய் போராடு, உனக்காக ஒரு அண்ணன் இங்கே இருக்கிறேன் என்று என்னை ஆறத் தழுவி சொல்லி அனுப்பி வைத்தார். அது எப்போதும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நெருக்கடிகள் வருகிற போது நான் அவரைத்தான், அவர் சொன்ன அந்த வார்த்தைகளைத்தான் எண்ணி பார்ப்பேன். ஏன் இந்த இடத்தில் அதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருந்த போது, அந்த நினைவிடத்திற்கு நான் சென்று திரும்பி வந்தபோது எனக்கு அப்படியே வன்னி காட்டில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வுதான் எழுந்தது. விசுவமடு என்கிற இடத்திலே ஒரு முறை நான் மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். அது ஒரு மாவீரர் துயிலும் இல்லம். ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை அடக்கம் செய்திருக்கிற இடம். அந்த மாவீரர் நாளில் நான் கலந்து கொண்ட போது அந்த இரவு வேளையில் அங்கே எப்படி ஒரு அமைதி இருந்ததோ, எப்படி அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற வேளையில் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆற்றிய உரை ஒளிபரப்பப்பட்டதோ, அதை பார்க்கிற போது அங்கிருந்தவர்கள் எல்லாம் எப்படி மெய்சிலிர்க்க கேட்டுக் கொண்டிருந்தார்களோ, அவையெல்லாம் எனக்கு இந்த மேடையில் நடந்த கலை நிகழ்ச்சிகளும் இங்கே சூழ்ந்திருக்கிற மக்கள் திரளும் அந்த எண்ணத்தை எனக்கு உருவாக்கியது. ஈழத்தில் தான் நாம் இருக்கிறோமா, வன்னி தேசத்தில் தான் இருக்கிறோமா என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் வந்து மோதி போனது. அப்படிப்பட்ட அந்த உணர்வை தருகிற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தருகிற ஒரு சூழலாக இது அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஊட்டுகிற வகையில் மக்கள் மன்றத்து தோழர்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை தோழர் மகேஷும் அவரோடு களப்பணி ஆற்றுகிற தோழர்களும் வளர்த்து வருகிறார்கள் என்பது பெருமை தருகிறது. இளம் பிஞ்சுகள் பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் இன்றைக்கு அவர்கள் அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பை இந்த களம் தந்திருக்கிறது, மக்கள் மன்றம் தந்திருக்கிறது. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக போராடினார்கள் என்பதை இங்கே குழந்தைகள் பாடினார்கள், நடனமாடினார்கள். தந்தை பெரியாரின் படத்தை வைத்துக் கொண்டு, தந்தை பெரியாரின் சிலையை வைத்துக் கொண்டு, தந்தை பெரியாரின் பெயரை சொல்லிக் கொண்டு 100 விழுக்காடு அவருக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடியவர்களும் இங்கே இருக்கிறார்கள்.
மிக அற்பமான அரசியலை செய்கிறார்கள். பிஞ்சு உள்ளங்களில் சாதி நஞ்சு விதையை தூவுகிறார்கள். யார் எக்கேடு கெட்டால் எமக்கென்ன, நமக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும், பதவி வேண்டும், பவிசு வேண்டும், சுகம் வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு அப்பாவி மக்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகையையும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பெரியார் பெயரை சொல்லுகிறார்கள். அவர்கள் பேசுகிற பிற்போக்கு அரசியலுக்கு பெரியாரையும் துணை எடுத்துக் கொள்கிறார்கள். மிகவும் ஆபத்தான ஒரு திசையை நோக்கி தமிழகத்தை இழுத்துச் செல்ல முயற்சிக்கிறார்கள். பெரியார் மண்ணிலா இப்படி என்று வேதனைப்படக்கூடிய வகையிலே, வெட்கப்படக்கூடிய வகையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற போது அதை பற்றியெல்லாம் பேசாமல் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே மக்கள் மன்றத்து தோழர்களின் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது களத்தூர் கிராமத்தில் மணல் கொள்ளையை எதிர்த்து மக்கள் மன்றம் போராடிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அதிலே விடுதலை சிறுத்தைகள் மீதும் பொய் வழக்கு போட்ட நிகழ்வுகளையும் எடுத்துச் சொல்லி அதை பாடலாக இங்கே பாடி காட்டினார்கள். உள்ளபடியே நான் சிலிர்த்து போனேன். அரசியல் கட்சி நடத்துகிறவர்கள் இந்த மணல் கொள்ளையை எதிர்த்து போராட்டம் நடத்தவில்லை. பாலாற்றின் மணலை காக்க வெள்ளமாக வந்து ஆற்றில் இறங்கு என்று இங்கே பாடினார்கள் தோழர்கள். மக்கள் வெள்ளமாக வந்து ஆற்றில் இறங்க வேண்டும் பாலாற்று மணலை காப்பதற்காக என்று சமூக அக்கறையோடு, நாளை நமது தலைமுறையை காக்க வேண்டுமானால் இன்றைக்கு நீ ரத்தம் சிந்து என்று அடுத்த தலைமுறையை பற்றி கவலை விடுகிறவர்கள் மக்கள் மன்றத்தில் இருக்கிறார்கள். சாதாரணமானவர்களாக இருக்கிறார்கள், சாமானியமானவர்களாக இருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எம்பி பதவியின் மீது ஆசை இல்லை, எம்எல்ஏ பதவியின் மீது ஆசை இல்லை, ஆட்சி அதிகாரத்தின் மீது ஆசை இல்லை, அடுத்த முதல்வர் என்கிற ஆசை இல்லை. ஆனால் அடுத்த தலைமுறையின் மீது அக்கறை இருக்கிறது, கவலை இருக்கிறது. இப்படி மணலை கொள்ளையடிக்கிறார்களே, அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் என்னவாகும் என்று கவலைப்படாமல் மிகவும் அற்பமான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள். நினைத்து பார்க்கிற போது நெஞ்சு பதறுகிறது. குடிப்பழக்கத்தால் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு சாதி என்று இல்லை. எந்த கிராமத்தில் குடிக்காதவன் இருக்கிறான், எந்த சாதியில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகாதவர்கள் இருக்கிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் இளம் வயதிலேயே வாழ்வை இழக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு கலாச்சாரமாக குடி கலாச்சாரம் மாறி இருக்கிறது. அரசே அதை சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறது. அரசாங்கமே சாராய வியாபாரத்தை நடத்துகிறது. அரசாங்கமே தனது சொந்த குடிமக்களை குடிகாரர்களாக்கி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் இந்த இரவு வேளையில் போனால் வீதியிலே புழுதியிலே புரளக்கூடிய இளைஞர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு சமூகமே, ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி அழிந்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த குடிப்பழக்கத்தை கண்டித்து போராட வேண்டியவர்கள் கேவலம் அற்பமான அரசியலை கையில் எடுத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைவிட கொடுமை என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் திருமாவளவன் காரணம் என்று இந்த களத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிற இந்த எளியவனை அடையாளம் காட்டி கொலைவெறியை தூண்டுகிறார்கள். ஏன் இதை இந்த இடத்தில் நான் பேசுகிறேன் என்றால், பெரியார் படத்தை போட்டு அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் எங்கே? பெரியாரையே இங்கு உருவமாக கொண்டு வந்து மன்றத்து பிள்ளைகளை இங்கே நடிக்க வைத்து பெரியாரின் கொள்கைக்கு உயிர் பூட்டுகிற மக்கள் மன்ற தோழர்களுக்கு
எதிரே அமர்ந்து இரண்டையும் நான் ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருந்தேன். மகேஷுக்கோ மற்றவர்களுக்கோ பெரியாரின் பெயரை சொல்லுவதில் ஏதாவது லாபம் இருக்கிறதா? ஏன் இவர்கள் மணலை எதிர்த்து போராட வேண்டும்? மணல் கொள்ளையை எதிர்த்து போராட வேண்டும்? அமைதியாக இந்த இடத்திலே அவர்கள் ஓய்வெடுக்கலாமே, அமைதியாக வாழ விரும்பலாமே, தினம் ஒரு திரைப்படம் போய் பார்த்துவிட்டு வரலாமே, விரும்பிய உணவை சமைத்து சாப்பிட்டுக் கொண்டு ஓய்வெடுக்கலாமே, வெட்டி கதை பேசலாமே, வீணரட்டை அடிக்கலாமே, பொழுதுபோக்க எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றனவே, கச்சேரிகளுக்கு போகலாமே, கோவில் குளம் என்று சுற்றலாமே, சுற்றுப்பயணம் பிக்னிக் என்று போகலாமே, மெரினா கடற்கரை மாமல்லபுரம் என்று போய் பொழுதை கழிக்கலாமே. வேண்டாம், களத்தூர் போவோம், மணல் கொள்ளையை தடுப்போம் என்று இந்த மக்கள் மன்றத்தில் தோழர்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னார். இவர்கள் எங்கே, அவர்கள் எங்கே? அவர்கள் மிகவும் அற்பமான அரசியலை கையில் எடுத்து அப்பாவி மக்களுக்கு இடையிலே மோதலை தூண்டுகிறார்கள். இவர்கள் சமூக அக்கறையோடு களமாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் மன்றத்தில் வளர்ந்ததால் தான் செங்கொடி துணிந்து ஈகம் செய்திருக்கிறாள் 3 பேர் உயிரை காப்பாற்றுவதற்காக. ஒரு சராசரி பழங்குடி பெண்ணாக மட்டுமே அவள் வளர்ந்திருந்தால் பருவம் அடைந்ததும் திருமண ஆசை பெற்றோரால் ஊட்டப்பட்டிருக்கும். பருவம் அடைந்ததும் திருமணம் செய்து வைத்து பிள்ளையாய் இருக்கிற ஒரு பெண்ணை பிள்ளையை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருப்பார். அதுதான் சராசரி மனிதர்களின் வாழ்க்கை. ஆனால் மக்கள் மன்றம் அந்த இளம் பெண்ணை ஒரு போராளி ஆக்கியிருக்கிறது, ஒரு கொள்கை போராளி ஆக்கியிருக்கிறது. 3 தமிழர்களின் உயிரை காப்பாற்றுவது மத்திய அரசின் கடமை, மத்திய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு என் உயிரை தருகிறேன் என்று நெருப்பாக மாறி நின்றான். இந்த உணர்வை ஊட்டிக் கொண்டிருக்கிற மக்கள் மன்றத்தின் பணிகளை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். மக்கள் மன்றம் உண்மையாய் நேர்மையாய் மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மக்கள் மன்றத்து தோழர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். அந்த மக்கள் மன்றத்தில் ஒரு போராளியாக வாழ்ந்து தன்னை ஈகம் செய்த செங்கொடியை இந்நேரத்தில் நான் போற்றுகிறேன். அவருடைய அளப்பரிய ஈகத்தை போற்றி வணங்குகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.